நான் திரும்பி போய் ராமனிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்? உம்மை கண்டு பேசியதற்கு என்ன அடையாளம் சொல்வேன் என்று ஹனுமான் கேட்டான். இதை கேட்டதும் சீதைக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டன. கண்களில் நீர் பெருகிற்று. தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த அந்தரங்க நிகழ்ச்சிகளை ஹனுமான் தன் நாதனிடம் சொன்னால் தன்னை கண்டதற்கு அடையாளமாகும், தன் ஆற்றாமை நிலையையும் காட்டும் என்று இயற்கை வேகத்திற்கு இசைய சில விஷயங்களை சொன்னாள். என்னுடைய ராமன் தண்டக வனத்தில் ஒருவராக நின்று அசுரர்களை நிர்மூலம் செய்த வீரர். இந்த இலங்கையை ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்கிறார்? அவரால் ஆகாதது ஒன்று உண்டோ? ஒரு நாள் நானும் ராமனும் சித்திரக்கூடத்தில் ஆற்றங்கரையில் இருந்த வனத்தில் விளையாட்டாக அலைந்து ஓய்ந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்தோம். என் மடியில் அவர் சாய்ந்து அப்படியே தூங்கினார். அப்போது ஒரு காக்கை வந்து என் மார்பில் கொத்தி தொந்தரவு பண்ணிற்று. அதை நான் ஓட்டினேன். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்தது. நான் ஒரு சிறு கல்லை எடுத்து அதன் மேல் வீசினேன். அப்போதும் அது கேட்கவில்லை. ராமன் எழுந்து நான் கஷ்டப்பட்டு கண்களில் நீர் ததும்பியிருந்த நிலையைக் கண்டு முதலில் சிரித்தார். பிறகு என் உடல் காக்கையைப் போல் கொத்தப்பட்டு காயமாகி இருப்பதைக் கண்டு, அந்த காக்கையானது காக்கை அல்ல அசுரன் என்பதைக் கண்டு அஸ்திரம் ஒன்று எறிந்தார். அது அவனை துரத்தி துரத்தி சென்றது. அசுரன் தப்பி பிழைக்க முடியாமல் கடைசியாக வந்து என் நாதன் காலில் விழுந்து சரணடைந்து பிழைத்தான். இதை சொல்லுவாய். நான் இன்னும் பல நாள் காத்திருக்க முடியாது. சீக்கிரம் வந்து என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல். இவ்வாறு சொல்லிவிட்டு அழுதாள். மறுபடியும் இன்னொரு நாள் நாங்கள் இருவரும் தனியாக வனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தோம். நடந்து நடந்து களைத்து போய் வேர்வை வளைந்து நெற்றியில் இருக்கும் திலகம் கரைந்து போயிற்று. நாதன் வேடிக்கையாக ஒரு மலைப்பாறையில் இருந்த செந்தாதுவை தேய்த்து தானே என் முகத்தில் இட்டார். அது அவருக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டுப்பார் என்றாள். இப்படி பழைய நிகழ்ச்சிகளை சொல்ல சொல்ல தன் தற்கால நிலையை நினைத்து மறுபடியும் துயரத்தில் மூழ்கினாள். ராமனுக்கு நான் ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அவர் அறியாதது என்ன இருக்கிறது? நான் சொல்லிய அவருடைய தர்மத்தை தட்டி எழுப்ப வேண்டும். நாதனை நான் நமஸ்கரித்தேன் என்று மட்டும் சொல்லுவாய், போதும். அவர் பக்கத்தில் லக்ஷ்மணனும் இருக்கிறான். அவனுக்கு சமமான ஒரு தம்பி உண்டா? ராமனுக்கு துணையாக இருக்கவே பிறந்தவன். நிகரற்ற சாமர்த்தியம் பெற்றவன். என் நாதன் முகத்தை பார்த்து தந்தையை இழந்த துயரத்தை மறந்தான். ஒரு களங்கமும் மற்ற பரிசுத்த இதயம். பயம் என்பது தெரியாத வீரன். வனத்தில் தன் தாயை மறந்துவிட்டு என்னை தாயாக பாவித்து வந்தவன். என் துயரத்தை அகற்ற வேண்டும் என்று அவனுக்கு சொல்லுவாய் என்றாள். ஜானகியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. பேச்சு தடுமாறிற்று. ராமன் மானை தேடி வெகு தூரம் சென்று விட்ட சமயத்தில் இளைய பெருமாளை தான் கோபித்து மிக அநியாயமாய் குற்றம் சாட்டினாள் அல்லவா? அது சீதையின் உள்ளத்தில் வர்த்தி